Hi guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து நம்ம சேனல்ல வந்து ஒரு ஃபுல் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 month இருக்குங்க. நான் வந்து முதல்ல ஒரு போன மாதம் கண்டினியூஸாக நிறைய vlog எடுத்தேன். பட் இந்த மாதம் ஒரு வீடியோ கூட எடுக்கவே முடியலைங்க. சுச்சுவேஷன் அப்படி ஆகி போயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா காரணம் நீங்கள் தான். ஏன்னா நான் சோலோ vlog போட்டு யாருமே பார்க்கவே இல்லை. ஒரு 10,000 வியூஸ் கூட போகலை. எனக்கே வெறுத்து போச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 4 ஃபுல்லாக உட்காந்து எடுத்து எடிட்டிங் பண்ணி போட்டால் வியூஸ் இல்லைங்கிறப்ப எனக்கு மனசு விட்டு போச்சு. அதனால் எடுக்கலை. அப்புறம் இன்றைக்கி ஏன் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஊருக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி போயிட்டு அப்படியே இன்னைக்கு கொஞ்சம் சில இம்பார்ட்டன்ட் வேலைகள்லாம் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் சில பர்ச்சேஸ்லாம் இருக்குது. அப்படியே ரம்யா வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் அப்படியே ரம்யா கூட அப்படியே vlog கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூட நம்ம குட்டி தளபதி வராரு. ஏதோ புது கெட்டப்லாம் போட்டிருக்கான். எனக்கு புரியல என்னன்ட்டு. கெட்டப்பே இல்லை, இது கண்ணி தெரியலன்னு சொல்லி டாக்டர் கண்ணாடி போட சொல்லிட்டாங்க. இது டாக்டர் கண்ணாடி மாதிரியா இருக்கு? ஏதோ புள்ளிங்க கண்ணாடி மாதிரி இருக்கு. இப்படி எடுத்தேன், ஆனால் அது பவர் கண்ணாடி தான். சரி, அதான் பவர் தான். லென்ஸ் கட்டில் தான் எடுத்தான். ஆனால் வந்து கண்ணாடி டிசைன் இப்படி எடுத்து வச்சிருக்கான். ஸோ இங்கே பாருங்க, இது வந்து ரம்யாக்காக ட்ரெஸ் கொண்டு போகிறேன். இவனோட தலைவரோட ஃபோன் வந்து சில சம்பவங்கள் ஆகிருச்சு. உடஞ்சிருச்சு. உடையில உடைச்சிட்டாங்க. அதனால இப்போ சர்வீஸ் சென்டருக்கு இதை கொண்டு போகிறோம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எங்கேயோ பார்த்த மூஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா, அதான் நானும் யோசிக்கிறேன். எங்கேயோ பார்த்த மூஞ்சி மாதிரி இருக்கு. வாரம் வந்துட்டு இருந்தீங்க, இப்போ என்னாச்சு? ஆளே காணோம். 2 வாரம் தானே வரல நடுவில். 2 வாரம் வரல. எனக்கே அப்படிதான் இருக்கு. ஒரு மாதிரி கண்டினியூஸா டிராவலிங்லயே இருக்கனா, உடம்பு ஒரு மாதிரி எனக்கு முடியல. உடம்புலாம் கழுந்து போச்சு. ஏன்னா உடம்பு சரியில்லை சொல்லிட்டு இருந்தீங்க. பரவாயில்ல. ஓகே தான், ஓகே. வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 1 எல்லாம் மாசம் எனக்கு தெரிஞ்செல்லாம் நம்மள மூஞ்ச மறந்து போயிருப்பாங்க. ஏன்னா நான் வீடியோ தனியா போட்டா பார்க்க மாட்டேங்கிறாங்க. நீ இருந்தா தான் பாக்குறாங்க. அதனால எனக்கு சரி தனியா போட்டும் வேஸ்டான்னு சொல்லி நானும் போடுறதே இல்லை. பாப்பு குட்டி எங்க என்ன பண்றாங்க? குட்டி மேடம் தூங்கிட்டு இருக்காங்க. எந்திரிக்கிற டைம் தான். சரி சரி வந்திருக்கீங்க இன்னைக்கு தான். சரி, இன்னைக்கு ஒரு பிளான்னு சொன்னேன். என்னாச்சு? கிளம்ப வேலை ஆச்சு, அவ்வளோதான். ரெடி. இதான் ரெடியா? ரெடி. சரி, 2 minutes தான். நான் அப்படியே கிளம்பிடுவேன். வாழை மரத்துக்கு அடியிலே வாழ்ந்து ஜாலியா இருக்கிற. உங்களுக்கு என்னப்பா, நீங்க சென்னையில இருந்து ஜாலியா இருக்கீங்க. ஆமா, ஆபீஸ்ல ஏசி, வீட்லயே ஏசி. ஏசிலே வாழ்றீங்களே. உங்களை விட வாழை மரத்துக்கு அடியிலே. ஏசி கிடையாது, வாழை மரம் தான் இருக்கும். நீங்க நேச்சுரல். பாப்போம். வச்சாச்சு, அவ தூங்கிட்டு இருக்கா. நம்ம அப்படியே கிளம்பிக்கலாம். சரி, ரெடியாகலாம். பாப்பாவையும் கூட்டு தான் கிளம்புறோம். நான் போய் ஒரு ஷாப்பிங் வேற பண்ண வேண்டியது இருக்கு. பாப்பாவுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வர வரணும். கரெக்ட். ஒரு 5 minutes. பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? இந்த மாதிரி சீக்கிரம் ரெடி ஆனா தான் எனக்கும் 4 இடத்துக்கு ஒன்று கூட்டு போகிறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். வெயில் அதிகமாக இருக்கு, சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக போடுவேன். என்னது சன்ஸ்கிரீன் மட்டும் இன்னொன்று தூக்குற? லிப்ஸ்டிக் மை ஃபேவரட். ஆமாம், இப்போ ஃபுல்லாகவே ஒரு என்ன எப்போ பார்த்தாலும் இந்த மாமா எடுத்து ப்ராடக்ட்லேயே இறங்கிட்டேன். மாமா எடுத்து சன்ஸ்கிரீன் நான் கிட்டத்தட்ட 2 years யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதை நான் மாற்றவே மாட்டேன். எப்பவுமே அதே தான் ஆல்வேஸ். இதுதாங்க மாமா எர்த்தோட மாய்ஸ்டர் மேட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக். ஸோ இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 01 கார்னேஷன் நியூடு. ஸோ இது இப்போ தான் வந்து நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன். அப்படி என்ன ஸ்பெஷல் இதில் வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அவகேடோ ஆயில் விட்டமின் இ இருக்கிறதுனால நம்ம லிப்ஸில் வந்து நல்லா மாய்ஸ்சரைசராக வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக நமக்கு நேச்சுரல் இன்கிரிடியன்ஸ் வச்சு பண்ணதுனால டாக்ஸிக் ஃப்ரீயாக இருக்குது. மெயினாக அந்த பர்பஸ்க்காக தாங்க நான் வாங்கியிருக்கேன். நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி என்கிட்ட நிறைய ஷேட் வச்சிருக்கேன். ஸோ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டிருக்கேன். ஆமாம், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குது. அதான் ஷேட் புதுசாக இருக்குன்னு வாங்கிட்டேன். ஆஹா, சூப்பர். இது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம காலையில் போகிறோம் 12 hours வரைக்குமே நல்லா தாங்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெட்ச் ப்ரூஃப், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் சேஃப் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. டெர்மட்டாலஜிலே டெஸ்டட் தான். ஸோ அதனால தாராளமாக யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் நிறைய வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் அண்ட் சஜஷன் பேஸ் பண்ணி ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் மெயினான மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த கார்னேஷன் நியூல பார்த்தீங்கன்னா 17 ஷேட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க நமக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிள், நைக்கால் அவைலபிளாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உவன் 2025 அப்படின்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மாமா எர்த் வெப்சைட்டில் வந்து 20% ஆஃபர் கிடைக்கும். ஸோ வேணும்ன்றது மறக்காம யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி, நீலாம் நீட்டாக ரெடி ஆகிட்டேன். நான் பார்த்து நான் போட்டு கூட அடிக்கல. சரி, ரெடி ஆகிருக்கு. பாப்பா அனுபவிச்சிட்டா. நீ எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் திங்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோ. நான் போய் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ஈரோடு போயிட்டு வந்துடுறேன் வெயிலுக்கு முன்னாடியே. ஆமாம், வெயில் வேறு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நான் பார்த்துக்கலாம். நான் வரத்துக்குள்ளார நீ ரெடியாக இருக்கணும். திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கணும். சரியா? எல்லாம் ரெடி. மணி பாருங்க, இப்போயே 1:30 ஆயிடுச்சு.
சரி ஓகே சரி நானும் போயிட்டு ஒரு பாப்பாவுக்காக ஸ்பெஷலாக ஏதோ நான் அள்ளிட்டு வரேன். ஓகே போய் வாங்கிட்டு வாங்க. சரி ஓகே பாப்போம் அப்பா டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். என்ன டேஸ்ட்டு? சிவப்பு கலர் எடுக்க போகிறேன். அதில் என்ன இருந்தால் என்ன? எனக்கு ஓப்பன் மைண்டடாக விட்டால் என்ன வேணாலும் எடுத்துகிட்டு வருவேன். முதல்ல டிஸ்கிரிப்ஷன் போட்டாச்சு ரெட் கலர் ட்ரெஸ் தான்ட்டு. அங்கே போயிட்டு ரெட் கலர் ட்ரெஸ் கிடைக்குதா இல்லையா எனக்கு அதுதான் உங்களோட டாஸ்க். ஒரு ஃபாதரா ரெட் கலர் ட்ரெஸ் தான் ரெட் கலர் ட்ரெஸ் தான் வேணும். ஓகே ஓகே சரி ஓகே சரி நானும் போயிட்டு வந்துடுறேன். சரி ஓகே ஸோ இந்த கடை வீதி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈரோட ஹோல்சேல் கடை தாங்க. அத்தனையுமே ட்ரெஸ் கடை தான். இதுதான் நம்ம பாப்பா பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் எடுக்க ட்ரெஸ் இருக்கிற ஒரே கடை இதுதான். எனக்கு இங்கே நல்லா செட் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு. நம்ம ரெகுலர் கடை. இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். வாங்கியாச்சு கிளம்பலாம். எல்லாமே இருக்கும். பேபிக்கு சின்ன குழந்தைங்கன்னு பெரியவங்க வரைக்குமே கிடைக்கும். சரி பெரியவங்க இல்லை பெரிய குழந்தை வரைக்கும் கிடைக்கும். சரி ஓகே வாங்கியாச்சு கிளம்புவோம். பாப்பா ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சுங்க. பட் இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பார்க்குறேன். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் வேறு 2-3 கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டுருக்கோம். கரெக்டாக இது ஈரோடு மணிக்குண்டு இந்த இடம் ஸ்பாட்டு. ஸோ இந்த பாருங்களேன் நல்லா நிறையா இருக்குது. நான் மற்ற டைம் வந்து வச்சுக்குவேன் நிறைய எடுத்துருந்துருப்பேன். பட் இன்றைக்கி நான் ரெட் கலர் மட்டும் தேடுறதுனால என் ஃபோக்கஸ் வேறு எதுக்கும் போக மாட்டேங்குது. ரம்யா கூட்டு வந்து தான் இன்னொரு அலசி நிறையா இருக்குது. மஸ்லின்னு சம்மருக்கு இது ஒரு நிறையா இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக ரம்யா சொல்லிகிட்டே இருப்போம் பசங்களுக்குலாம் ட்ரெஸ்ஸே இல்லை, பொண்ணுங்களுக்கு தான் அழகாக க்யூட்டாக இருக்குமா. உண்மைதான். இதெல்லாம் மறுபடியும் இன்னொரு டைம் வந்துட்டு எடுப்போம். இது பாப்பாவுக்கு இது கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு எங்கேயுமே ரெட் கலர் மட்டும் நான் தேடுறதுனால என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக ரெட்டில் மட்டும்தான் இருக்குது. ஓ இது நல்லா இருக்கு. இது ஆக்சுவலாக நான் ஆன்லைனில் தேடிட்டு இருக்கேன். நான் காட்டனில் தான் வாங்கினேன். பட் இது வேணும். பாப்பாவுக்கு சாப்பாடு விட்டு ஆரம்பிச்சிக்கலாம். அந்த விஜய் சுத்துல அவன் அந்த குழந்தை இதுக்கு அவனோட டாகுக்கு போட்டுருப்பான். அதே மாதிரி நம்மளும் வாங்கி. டாகுன்னு சொல்லாதீங்கண்ணா, இனியனா எனக்கு அது தெரியாதுடா. நான் அந்த அளவுக்கு நான் ஃபாலோவர் கிடையாது. நானும் ஃபாலோவர் தான் பார்ப்பேன். அந்த மாதிரி வாங்கி பாப்பாவுக்கு போட்டுட்டோம்னா பாப்பாக்கு ஐயோ உடஞ்சிரும். குழந்தைங்களுக்கு பண்ணி தருவீங்களா? அம்மாக்குமே பாப்பாக்குமே கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். அப்பாவுக்கும் பண்ணிக்கலாம். அப்பாவை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பண்ணிக்கலாம் சார். ஓகே ஓகே. இது நம்ம கஸ்டமைஸ்னா நம்ம என்ன டிசைன் சொல்றோமோ அந்த மாதிரி நீங்க எந்த டிசைன் பிஃபோர் 20 டேஸ் முன்னாடி சொன்னீங்கன்னா நம்ம மூணு பேர் ஒரே மாதிரி பண்ணிக்கலாம். சார் செக் பண்ணுங்க. நம்ம பாப்பாவுக்கு எடுத்திருக்கோம். இதுதான் தேடிட்டு இருந்தேன் கொஞ்சம் கிராண்டா வேணும்னு சொல்லிட்டு. இங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் கண்ணில் மாட்டிருச்சு. உடனே எடுத்துட்டு 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருச்சு. இது ஈரோடு பெரிய மரம் கோவிலுங்க. ஈரோட்லேயே வந்து பயங்கர ஃபேமஸான கோவில்லாம் இதுதாங்க. நோம்பி முடிஞ்சு 1 மாதம் ஆகுது. பட் இப்போ வரைக்கும் பாருங்களேன் இன்னும் அந்த பந்தல்லாம் பிரிக்கல. இன்னும் அந்த ஒரு திருவிழா ஃபீலே தான் இருக்குது இப்போ வரைக்கும் இந்த இடம். இதுதான் ஈரோடு பெரிய மாரியம்மன். ஈரோடு யாராவது வந்தீங்கன்னா மறக்காம இந்த கோயில் வாங்க. சிறிது நேரம் கழித்து எப்படி இருக்கு ட்ரெஸ்ஸு? 2 minutes later Dress சூப்பரா இருக்கு. மேடம்க்கு ரெட் கலர்ல Dressே கிடையாது. ஆமாம் ஃபர்ஸ்ட் ரெட்டு. ஆமாம். ஸோ எதுக்காக ரெட் கலர் பர்ச்சேஸ் பண்ண சொன்னோன்னா மேனுக்கு வந்து மந்த்லிக்கு நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுப்போம். இவட்ட ரெட் கலரில் ட்ரெஸ்ஸே கிடையாது. ஸோ அதுக்காக தான் வந்து நான் வேணும் வாங்க சொல்லியிருந்தேன். இப்போ எத்தனை மாதம் நடக்குது? 5th month. 5th முடிஞ்சிச்சு. 5th முடிஞ்சு 6th இப்போ நடந்துட்டு இருக்கு. ரம்யா நிறைய பேர் பாப்பா ஃபேஸை காட்டுங்க பாப்பா ஃபேஸை காட்டுங்கன்னு கேட்குறேன். கரெக்ட் தாங்க. நிறைய பேர் வந்து ஆசையாக கேட்குறீங்க பாப்பா ஃபேஸை காட்டுங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு காட்டணும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் குழந்தை ஃபேஸ் வந்து அதிகம் காட்ட வேணாம் அப்படின்னு நிறைய பேர் பெரியவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வேணால் காட்டாமல் இருக்கோம். அதுக்கு நாங்கள் காட்டவே மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். கண்டிப்பாக கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறம் காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே. ஓகே. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. பர்ச்சேஸ்லாம் பண்ண ட்ரெஸ் நல்லா இருக்கா? எல்லாமே என் செலக்ஷன் எப்படி இருக்கு? சூப்பர் பக்கா. பாப்பா இப்பதான் வந்து ஒரு லிட்டில் பிரின்சஸ்க்கு ஒரு ஃபாதரா ஆன தருணம் இப்பதான் ஒரு ஃபீல் பண்றேன். தந்தையான தருணம் அப்படிதான் இருக்கும்.
இது வரைக்கும் நான் பர்ச்சேஸ்லாம் பண்ணதே இல்லை. வீட்டுல பசங்க இல்ல, வீட்லயும் பொண்ணுங்களாம் கிடையாது. இப்பதான் குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் அதை கடையில கூட அவங்கள்ட்ட சொன்னேன், ரம்யா பசங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸே கிடையாது, பொண்ணுங்களுக்கு தான் கியூட்டா இருக்கு. நான் அதே மாதிரி எனக்கு அங்க போய் அந்த கதை தோணுச்சு. நீ சொன்னதான் அவங்க என்னைக்குமே பசங்க செக்ஷன் போனா கலர்ஃபுல்லாவே இருக்காது, பொண்ணு செக்ஷன் போனா அந்த டவுசர் பனியன் தான் இருக்கு. சரி ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க. சோ இன்னொன்னு, அந்த கடையில கஸ்டமைசேஷன் ட்ரெஸ்லாம் இருக்கா. அந்த பர்த்டே பார்ட்டிக்குலாம் அப்பா பொண்ணு இல்ல 3 பேருக்கு ஒரே மாதிரியே 20 டேஸ்க்கு முன்னாடி சொன்னா பண்ணி தருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. இல்லையா சார், பண்ணி 6th மந்த் முடியுது பாத்தீங்களா? 6th மந்த் இல்ல, ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு. ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்புறம் 6 மாசம் முடிஞ்சுனா half year பர்த்டே வரும். அது நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம். சரி ஓகே. சரி பிளான்ல வேற போட்டுட்டு இருக்கோம். இப்போ ஆபீஸ் போயிடு வர டைம் இருக்கு. ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கறனால எதுவுமே பண்ண நடக்குமா தெரியல. சரி ஓகே. சரிங்க, என்ன பண்ணனும்? புவன் ரம்யா vlogsல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்க, பேசி வீடியோ வந்து பல மாசம் ஆனதால என்ன சொல்லணும்னு தெரியல. எல்லாம் போ வர மாதிரி இருக்கு. சரி ஓகே, டாடா மட்டும் சொல்ல தெரியுமா? டாடா. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாலமரத்தடியிலே